கூப்பர் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நம்ம பில்டிங் போகிறோம். ஆர்கிடெக்சர்னா வெறும் இந்த பில்டிங்கு, கதவு, கண்ணாடி, ஜன்னல் மட்டும் கிடையாதுங்க. ஒரு கல்ச்சர் மிக்ஸ் ஆனது தான் ஒரு ஆர்கிடெக்சர். நம்ம வந்திருக்கிறதே இந்த ஸ்பேஸ் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான். ஸோ ஜஸ்ட் இப்போ பஸ்ஸு கேப்னு போனோம்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதுதான் வந்து கூப்பர் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி காலேஜ்லாம் வந்துட்டு ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். இது மாதிரி வந்து சிட்டிஸ்குள்ளே பில்டிங் பிளாக்ஸாக தான் இருக்கும். ஆனந்தர் இன்னொரு பில்டிங் வந்து பார்க்க போயிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. அவங்க வந்து OMA ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இப்போ போகிற எல்லா பில்டிங்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோட ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நியூயார்க் வந்து நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாங்க வந்து சூப்பரான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், பேர் ஆர்கிடெக்சர். இது மாதிரி பேர் பார்க்குறதே செம்ம ஹாப்பிங்க. ஓகே, டைம் இப்போ வந்து 2:30 ஆகுது. நம்ம லாஸ்ட்டாக வந்து பிளாட்ரான் பில்டிங்கில் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சிருப்போம். நம்ம பிளாட்ரான் பில்டிங்லேருந்து கூப்பர் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நம்ம பில்டிங் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி சரி ஜூஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே மெனு. ஸோ ஸ்ட்ராபெரி, பனானா இதான் ஜூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பனானா, மேங்கோ, பைனாப்பிள், ஆரஞ்சு, பனானா, ஸ்ட்ராபெரி எல்லாமே மிக்ஸ்டப்பாக இருக்குது. பவர் பூஸ்ட், கூல் ஐலாண்ட். நான் இங்கே இருக்கிறது எதுவுமே நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. பனானா மேங்கோ, மில்க் ஷேக். Okay. Excuse me. Can I have that number 10, the moon shake? Sure. Which side? 10. நாம் இந்த ஷாப்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, வரட்டும், நம்ம பிடிச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஜூஸ் வாங்கியாச்சு. பனானா, மேங்கோ, பைனாப்பிள் 3 மிக்ஸ் பண்ணிட்டு $10. இங்கே பாருங்களேன், இது சப்வே ஸ்டேஷனுக்கு போகிற இது வழி. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து சுகர் இங்கே யூஸ்வலாக இங்கே சுகர்ஸ்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. நம்ம கேட்டால் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா சிங்கப்பூர் போனவே அப்படி தான். நான் அங்கே போனப்போ எங்கள் ஜூஸ் ஷாப்லேயுமே சுகரே கிடையாது. நான் வந்து நம்ம சுகர் ஷாப்டே பழக்கமாயிட்டோமா, சுகர் கேட்டால் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அது பத்தரில் 3-4 டைம்ஸ் கேட்டேன். எனக்கு நாங்கள் ஒரு லேடி வந்து செம்மையாக வந்து ரொம்ப ரூடாக நடந்துச்சு. அந்த லேடி எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த லேடி பிஹேவ் பண்ணது. பட் இங்கே வரல, அவர் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. பட் இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த ஸ்பேஸ் பாருங்க, இது நல்லா இருக்கு. இங்கே சப்வே ஸ்டேஷன்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. என்ட்ரி அன்றைக்கி பாருங்க, ரோடு வந்து சென்டர் ஸ்பேஸை பிளாக் பண்ணி அங்கே வந்து சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம பிளாட்ரான் பில்டிங் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அதோட பேக் சைடு தான் இது. இங்கே பாருங்க, இந்த பில்டிங்ஸ்லாம் ஒரு ஸ்லீக்காக இருக்குது. The back side is important. Peaceful, relaxed. Some smoother the juice. And then one more thing you notice பண்ணீங்களா, நான் வீடியோ நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. நம்ம ஊர்ல இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப கம்மி. நம்ம எப்பயுமே கிளைமேட்டிக்கல் கண்டிஷனுக்கு, வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம். இங்கே வெஸ்டர்னில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளைமேட்டிக்கல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் வந்து. நான் இங்கே பார்க்கல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஒயிட் கலர் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. நான் அதுதான் நோட்டீஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட் இருக்கும்,
ஜென்ரலைனா ஃபாரினர்ஸ் வந்து அரைகுறையமாக ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்டல் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் தட். அது அப்படி இல்லை. இங்கே இருக்கிற கல்ச்சருக்கு, இங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக ஷார்ட்ஸாக இருக்காங்கன்னா இது அவங்களுக்கு சம்மர். இந்த டைமில் வந்து அவங்க ஹெவியாக ட்ரெஸ் பண்ணாங்கன்னா தே காண்ட், அவங்களால வந்து அதை பேக் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும். அதில் இன்னொரு டைம் என்னென்னா அவங்களுக்கு இந்த சம்மர் பீரியட் தான் வந்துட்டு அவங்க வந்து சன் எனர்ஜியை வந்து கெயின் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சன் வாக்கில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சன்னி இருக்காது. அதனால அவங்க எக்ஸ்போஸ்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு எந்த டிசீஸும் வராது, ஸ்கின்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அது மாதிரி வந்து ஸ்லீக்காக ட்ரெஸ் பண்ணுவாங்க. பட் அதை பார்த்துட்டு அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நம்ம ஊரில் இருக்கிற பீப்புளும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் தப்பு. ஸோ இவங்க இங்கே ட்ரெஸ் பண்ணுறது எந்த தப்பும் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால தான் இங்கே எல்லாமே ஷார்ட்ஸ் லைக் சீரியஸாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. இது வந்து இவங்களுக்கு கல்ச்சரலாக எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. யாரும் அதை தப்பாக நினைக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் தான் இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு, நம்ம ஊர் வெதருக்கு அது மாதிரி கல்ச்சருக்கு ட்ரெஸ் பண்ணால் தான் அது வீடான விஷயம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே எஸ்பெஷலி எல்லோரும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஒயிட் கலர் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஷார்ட்ஸ், ஈவன் மென்னுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சிங்கப்பூர் லோட் பண்ணேன். மதியம் 2 மணிக்கும் பேர் பாட்டியோட பார்த்தீங்கன்னா ஜாகிங் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க. வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும், அவங்களுக்கு அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்போஸாக போகிறாங்க. இங்கேயும் என்னால் அதை பார்க்க முடியும். மென்னும் அங்கே அப்படி தான் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சரான விஷயம். ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஆர்கிடெக்சர்னா வெறும் இந்த பில்டிங்கு, கதவு, கண்ணாடி, ஜன்னல் மட்டும் கிடையாதுங்க. ஒரு கல்ச்சர் மிக்ஸ் ஆனது தான் ஒரு ஆர்கிடெக்சர். அதனால தான் நான் மென்ஷன் பண்ண நினச்சேன், நான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம வேற ஒரு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். ஒரு கூப்பர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங், அதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு மட்டும் ஒரு பார்க் இருந்தோமா, அதில் பாருங்கள் இன்னொரு ஒரு பார்க் வந்து ஸ்கொயர் பார்க் வந்துருச்சு. நம்ம ஊர் சந்தை மாதிரி போட. கோல்டன் டெலிஷியஸ். இதில் வந்து ஆப்பிளோட ஒவ்வொரு வெரைட்டிஸு. ஆப்பிள் சிடர் இருக்கு. ஸோ ப்ளம்ஸ் எல்லா வெரைட்டி இருக்கு. இப்போ அந்த தக்காளி எப்படி இருக்கு. எவ்வளோ பெரிய தக்காளி, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த ஹைப்ரிட் டொமேட்டோஸ் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தக்காளி வச்சுருக்காங்க, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பீச் வெரைட்டி. இது ப்ளம்னு. இப்போ கிரெடிட் கார்டுனா ஒரு அமௌண்ட்டு, கேஷில் ஒரு அமௌண்ட். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓட் மில்க் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் டொமேட்டோஸ் எவ்வளோ, செரி டொமேட்டோஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரெட் பொட்டேட்டோ, இது நம்ம ஒயிட் பொட்டேட்டோ, எல்லோ ஆனியன் இருக்கு. இதெல்லாம் கேப்சிகம், டிஃப்ரெண்ட் கேப்சிகம்ஸ் இருக்கு. இது பாருங்க, இது வந்து பெப்பர், இது ஹாட் பெப்பர். நம்ம ஊரில் வச்சு மிளகா சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்கே கைண்ட் ஆஃப் இது பெப்பர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் குக்கும்பர், பிரிஞ்சால்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து எக் பிளான்ட் சொல்லுவாங்க. பிரிஞ்சால் இது எக் பிளான்ட்டு, நல்லா பெருசாக இருக்குது. இதெல்லாம் பிரிஞ்சால் பூவில் இருக்கு. இதெல்லாம் ஜாப்பனீஸ் எக் பிளான்ட் இங்கே இருக்கு. கீழே பாருங்க, இது போட்டு கார்ன் தான். ஓ, இது ஒரு சந்தை. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
இந்த இடம் இருக்குங்க. வாட்டர் வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து டேஸ்ட் வச்சுருக்காங்க. எவ்ரிதிங் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஈரங்க இருக்கு. ஸ்ட்ராபெரி நல்ல மனமாக இருக்குங்க. ஸ்ட்ராபெரி பம்ப்ஸு, பெரி இருக்கு, ராஸ்பெரி, ப்ளூபெரி. ஆக்சுவலி நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 100 கிராம்ஸு 50 கிராம்ஸே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 350 ரூபாய் இருக்கும். ஸோ வீட்டுக்கு இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு இது நல்லா இருக்கு. இந்த பிளான் நம்ம ஊரில் இருக்குது. இதெல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற பிளான்ஸ் தான் மோஸ்ட்லி இங்கே இருக்குது. அதெல்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் ட்ரெண்டாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி இது. ஆக்சுவலாக ஒரு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் இருக்குது, சப்வே எல்லாமே இருக்குது. ஆனால் வாக் பண்ணி போனால் தான் நம்ம எல்லா லொக்கேஷன் கவர் பண்ணுறோம். அப்படின்னால தான் நான் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். ரிலாக்ஸ்டாக நம்ம வந்திருக்கிறதே இந்த ஸ்பேஸ் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான். ஸோ ஜஸ்ட்டு இப்போ பஸ்ஸு கேப்னு போனோம்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஓகே, நம்ம க்ராஸ் பண்ணி நம்ம அந்த டைரெக்ஷனில் போகணும். அந்த 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 ரோட்டில் உள்ள போகணும். நம்ம 2 o'clock ஆகுது. இன்னும் நம்மளுக்கு 2 hours இருக்குது. நம்ம போகிற வழியில் ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ் இருக்குது. பார்ப்போம் அந்த காலேஜ் இப்போ ஆக்டிவாக இருக்கா எனக்கு தெரியல. மேபி அலோவ் பண்ணுவோம் தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுவும் நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸும் வச்சுருக்கேன், லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். எஸ்பெஷலி ஜாக் ஏஞ்சல் குரூப்பாகவும் நார்மன் ஃபாஸ்டரோட ஆஃபீஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்து இங்கே இருக்குது, இந்த ஊரில் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளானில் இருக்கேன். அங்கே அந்த பில்டிங் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக வேவ்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பேச ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்கள், இது கிளாசிக்கல் ஸ்டைலில் காலம் பாருங்கள். இவ்வளோ பேந்தியன் காலம் வச்சுருக்காங்க. நல்லா பிக்கராக, இவ்வளோ பிக்காக இருக்குது. இது ஒரு பேங்க், யூனியன் ஸ்கொயர் சேவிங் பேங்க்னு இருக்குது. இது எதுவும் யூனியன் ஸ்கொயர் போல இந்த பில்டிங். ஓகே, ஸ்டார் பாக்ஸ் இருக்குது. அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நாங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இதில் தான் போகணும். ஓகே, நம்ம இந்த பிளேஸ்க்கு ஆல்மோஸ்ட் பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த சர்ச் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பழைய காலத்து சர்ச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. சாரி, சர்ச்சில் இது வந்து ஹவுஸ். ஏதோ பேக் சைடில் தான் வந்து சர்ச் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனால் தான் சர்ச்சு. இது வந்து ஹவுஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எனது ஆக்சுவலி இது வந்து ஒரு லேட்டராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அது பின்னாடி இருக்குது. எப்பவுமே சர்ச்சை மறைச்சி இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டாங்க. தென் லேட்டராக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சேம் அதே ஸ்டைலேருந்து இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபினிஷ்டாக இருக்கா, இது வந்து ஃபினிஷ்டாக. இந்த பார்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த போர்ஷனை. ஓகே, நம்ம அப்படி போகலாம். ஆல்மோஸ்ட் கூப்பர் ஸ்கொயர் ரோடுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த ஃப்ளாட்ரையன் லொக்கேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜங்ஷனும் இது வந்து ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம் தான் இது. இங்கே பாருங்கள், ஒரு காமன் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஆட்டோ இருக்குது இந்த இடத்துல. அதை நம்ம பார்த்துட்டு வருவோமா? கம்ப்ளீட் கிளாஸ் பில்டிங். ஓகே, இப்போ இங்கே ஒரு கூப்பர் யூனியோட பழைய பில்டிங். இங்கே இருப்பாங்க, கூப்பர் யூனியன் போட்டிருக்கேன். இந்த ஆட்டோ இருக்கு பார்த்தேன். அவர் பண்ணியிருக்காரு. 20% பண்ணிட்டாங்க. கியூபிக்கல் பாக்ஸ் தான் நல்லா இருக்கு. இதோட நல்லா இருக்கு. ஸோ ஒரு சைடு வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் இருக்குது, அந்த சைடு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்கு, நடுவில் வந்து ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் இருக்குது, மாடர்ன் ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள்,
இந்த ட்ரீக்கு வந்து சீட்டிங் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. பேராமெட்டிக் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன், ரொம்ப நல்லா இருக்கு. கூப்பர் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ போகிற பில்டிங் வந்து எந்த பர்மிஷனும் வாங்கலை. அது பர்மிஷன் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, நான் வந்து சர்ச் பண்ணப்போ அது லொக்கேஷன் காட்டி சரி நாம் போயிட்டு உள்ளே போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். அதுதான் வந்து கூப்பர் ஸ்கொயர். ஜூம் பண்ணி காட்டுறோம். அந்த பில்டிங் தான் நம்ம போக போகிறோம். கூப்பர் ஸ்கொயர்னு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் ஸ்டார்ட்லேருந்து. அது என்னென்னு தானே கேட்குறீங்க. இது வந்து கூப்பர் யூனியன்கிற ஒரு காலேஜுங்க. இப்போ நம்ம பார்த்தல இந்த பில்டிங் கூப்பர் யூனியன் தான், இதுவும் கூப்பர் யூனியன் தான். நான் ஏன் இதுக்கு வரணும்னு நினச்சேன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த காலேஜில். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்பேஸும் இருக்குது. இஃப் இட்ஸ் பாசிபிள் நம்ம பெர்மிஷன் கிடைச்சா நாம் உள்ளே போயிட்டு கேம்பஸ் உள்ளே பார்க்கலாம். கேம்பஸில் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி காலேஜ்லாம் வந்துட்டு ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். இது மாதிரி வந்து சிட்டிஸ்குள்ளே பில்டிங் பிளாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளாக்கு. இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சர் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். போய் கேட்போம். கேட்டுட்டு நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைச்சா நம்ம உள்ளே போய் ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்க முடிஞ்சால் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் பாருங்க, நல்லாயிருக்கு. இந்த பங்கி ஒரு பார்க் இருக்குது. இது கூப்பர் யூனியனோட பழைய பில்டிங் போல். நம்ம வந்து இப்படி ஃபாரின் ட்ராவல் பண்ணுறப்ப ஆர்கிடெக்சர் காலேஜ் லைக் ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்லாம் வந்து விசிட் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இங்கேருந்து செக் பண்ணப்போ 2 காலேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு நம்ம போகிறோம். இதை பார்த்துட்டு நம்ம போகலாம். ஓகே, இந்த கேம்பஸ் பில்டிங் கிட்ட அப்ரோச் பண்ணிட்டோம். பார்ப்போம். நான் உள்ள போயிட்டு க்ளீன் பண்ணுறேன். நம்ம பில்டிங்லேருந்து அக்சஸ் பண்ணல. அதுதான் வந்து ஆர்கிடெக்சர் பில்டிங். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பழைய ஸ்ட்ரக்சர் தான் ஆர்கிடெக்சர் பில்டிங். இது வந்து இன்ஜினியரிங் பில்டிங் நம்ம பார்த்தது, மாடர்னாக இருக்கிறது. பட் பர்மிஷன் எனக்கே தெரியும். கண்டிப்பாக வந்து நம்ம ஊர் மேலே நினச்சா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ணணும். டூர் வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கினா மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும். நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, ஐ கேன். நான் வேணா உங்கள் அட்மிஷன் இதுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் அங்கே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அந்த செக்யூரிட்டி வந்து நம்மளை வந்து அட்மின் பிளாக்குக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்குக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் என்கொயரி பிளாக் அதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம கூப்பர் செக் பண்ணது. நம்ம வந்தது வீண் போல். நாளைக்கு 11 o'clock AM ஆர்கிடெக்சர் டூர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம். சரி, நான் ஆர்கிடெக்ட் சொன்னால் ஓகே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் மார்னிங் 11 o'clock வந்து நீங்கள் அசம்பிள் ஆகிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எது வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நாளைக்கு 11 o'clock நம்ம இங்கே வந்தோம்னா நம்ம அந்த டூரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து 18 மாதிரி இங்கே வந்து 21 அண்டர் 21 வரையிலும் பார்த்தீங்கன்னா மைனரை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த அந்த பொண்ணுக்கு. பட் நாளைக்கு நம்ம வருவோம். இதுதான் நம்ம இந்த சொன்ன கூப்பர் யூனியன். இது வந்து இன்ஜினியரிங் பிளாக்கு, அதுதான் வந்து ஆர்கிடெக்சர் பிளாக். ஸோ மாஸ்டர்ஸ் ஆர்கிடெக்சர் ஏதாச்சும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே என்கொயரி பண்ணலாம். இது ஒரு இடம் இருக்குது. நம்ம கூப்பர் யூனியன் பில்டிங் வந்து நம்ம பார்த்தோம். நாளைக்கு நம்மளுக்கு டூருக்கு அவைலபிள் கிடச்சா நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கூப்பருக்கு முன்னாடி பில்டிங்க்கு முன்னாடி இன்னொரு ஸ்பேஸ் இருந்தது. இங்கே பாருங்கள், ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ சீட்டிங் இருக்குது, சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் இங்கே நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது ஆக்சுவலி பிளான். இது பார்த்திங்கன்னா லீனியராக வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 இருக்குது. அந்த ஸ்டோனும் இந்த ஸ்டோனும் பார்த்திங்க, இந்த 3 பார்த்திங்கன்னா அட்டாச்சாக இருக்குது. 3rd ஸ்டெப்ஸு அது வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிருக்கு, இது 2 ஸ்டெப் மூவ் ஆகிருக்கு. நல்லாயிருக்கு. இந்த பிளான்ட்டுக்கு பாருங்கள், இந்த ட்ரீக்கு சுற்றியும் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ் டிசைன்.
இங்கே பாருங்க, இது ஸ்டோன் பெஞ்சு, அதில் ஹேண்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பாருங்க, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த சைடு இருக்கு, இங்கே சிட்டிஸ் இருக்கு. இது கம்ப்ளீட்டாக வந்து பிளான்ஸ் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. பார்க்க அங்கங்கே லேண்ட்ஸ்கேப், ரொம்ப லேண்ட்ஸ்கேப் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பிளானிங்கில். சென்ட்ரல் பார்க்கை பற்றி நான் வந்து அதை பற்றி நான் பேசலை. நான் சென்ட்ரல் பார்க் போகிறப்ப அதோட ஹிஸ்ட்ரியும் அதோட ஆர்கிடெக்சர் திங்ஸையும் வந்து அதை பற்றி நான் பேசினேன். மணி இப்போ 2:30 ஆச்சு, இன்னும் 1 hour இருக்குது. நம்ம அடுத்த ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த மியூசியம் போக வேண்டியது இருக்குது. இன்னொரு குகேனி மியூசியம். நேற்று வீடியோ பார்த்தீங்க, ஃபஸ்ட்டே வீடியோவில் குகேனி மியூசியம் நம்ம ஜஸ்ட் க்ராஸ் பண்ணி வந்திருப்போம், டிக்கெட் செக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து அதுக்கு டிக்கெட் 4 o'clockலேருந்து அவைலபிள் இருக்குது. அதுக்காக தான் நெக்ஸ்ட் நம்ம போகிறோம். நாம் இன்னொரு விசிட் இடம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம போகலாம். ஆனந்தர் இன்னொரு பில்டிங் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். அது வந்து ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. நான் இண்டிபெண்ட் ஆர்கிடெக்ட் கிடையாது, டீம். அவங்க வந்து OMA ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஆர்கிடெக்ட்ஸ், நிறைய பில்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்டு ஒரு பில்டிங் ரெசிடென்ஷியல் கேம்பஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு. நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் இமேஜ் அண்ட் அதோட டீட்டெயில் வந்து நான் கீழே போடுறேன். அந்த ப்ராஜெக்டை பண்ண டீம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா நியூ மியூசியம் அப்படின்னு பேர். அந்த மியூசியமுக்கு பேர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க, நல்ல டிசைனு. ஸோ சிட்டிங் இடம், அது வந்து ஒரு ஓல்டு பில்டிங், அது ரெனோவேட் பண்ணி மாடர்னாக பண்ணாங்க. அவங்களோட ஆஃபீஸுமே இங்கே தான் இருக்குது. இதே நியூயார்க்கில் தான் அவங்களோட ஆஃபீஸுமே இருக்குது. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்டாக இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே சிட்டி வியூ பார்த்துட்டு அப்படியே என்னோட வாக்கு வெளியே வாங்க, அப்படியே போகலாம். நாம் இப்போ நியூயார்க்கோட ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் எண்டுக்கு வந்துட்டுருக்கோம். அது மியூசியம்மு நம்மளுக்கு அக்சஸ் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். லைக்கணும் இங்கே உள்ள அக்சஸ் கொடுத்தா நம்ம உள்ளே போய் லைக் டூர் பார்ப்போம். அப்படி இல்லைனா நம்ம வெளியேந்தே பார்ப்போம். ஏன்னா பில்டிங் வெளியேந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணப்பட்ட ஒரு மாடர்ன் பில்டிங்கு. நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம போகலாம். இங்கே தெரியுங்களா, இங்கே ஒயிட் கலர் பில்டிங், அந்த பில்டிங் தான் நம்ம போக வேண்டிய பில்டிங். மார்னிங்லேருந்து 2 லொக்கேஷனாக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். பட் ஃபைன், நமக்கு எவ்வளோ லொக்கேஷன் வந்து கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதில்ல, எந்த அளவுக்கு கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்த மெயின் ரீசனே அதுதான். அதனால் டைம் விஷயம் இல்லை, எனக்கு ஃப்ளெக்சிபிளாக டைம் இருக்குது. நான் அதுக்கு தகுந்த தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நியூயார்க்கு வந்து ஒரு 2-3 days வந்து நான் பிளான் பண்ணுறேன் மினிமமாக. ஏன்னா நம்ம எல்லாம் கவர் பண்ணோம். அப்படியே 2 days வச்சுருந்தேன். இந்த 2 days பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ நம்ம கவர் பண்ணுவோம். கவர் பண்ணிட்டு நாளைக்கே நம்ம கவர் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம கவர் பண்ணுற எல்லாமே ஆர்கிடெக்சர் வந்து சொல்ல அந்த கோல்டன் பீரியடில் பார்த்தா தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அப்படி பார்த்தா நம்ம 3 o'clock மேலே தான் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, வந்துட்டோம். ஆனால் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னு கம்ப்ளீட் ஆகலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. வந்துட்டோம். இந்த பில்டிங் தான் நாம் இப்போ போகிற எல்லா பில்டிங்ஸஸ் இடமே பார்த்திங்கன்னா நியூயார்க்கோட ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீங்கள் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னு அடிச்சிங்கன்னா இப்போ நான் போகிற இடம் எதுவுமே அந்த அளவுக்கு வரும். பட் நான் எல்லா இடமும் வராது. இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த பாரு, இந்த பில்டிங் ஸ்லீக்காக நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இதாங்க நியூ மியூசியம். பில்டிங்கை ஸ்டாக் பண்ண மாதிரி இருக்கா, அதாவது ஒரு அட்டைப்பட்டி அடிக்க வச்சு உள்ளே வெளியே தள்ளின மாதிரி இருக்குல்ல. இந்த பில்டிங் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஆமாம், இன்னும் இது முடியல. இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த போர்ஷன் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த டிசைனோட ஸ்பெஷல் எதுங்க, இந்த ஃபெசட் தான். இந்த ஃபெசடில் இங்கே இருக்குல்ல, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்க்ரீனில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, எனக்கு இங்கே தெரியுது. இது வந்து நம்ம ஒரு ஃபென்சிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு இதுதான், கிரில் தான் இது ஆக்சுவலி. அந்த கிரில் தான் பார்த்தீங்கன்னா பில்டிங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்கின் ப்ரொடெக்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஷேடுக்காக இது பார்த்தீங்கன்னா சன் வந்து ஃபுல்லாக பனட்ரேட் ஆகாது, அதான் ஸ்க்ரீனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஷேடு பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு வந்துட்டு இது ஷேடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நைட் டைமில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது பாசிபிள் இதோட ஃபோட்டோஸ் வந்து இன்கேஸ் காப்பிரைட்ஸ் இஷ்யூ இல்லைன்னா நான் வந்து இதோட லைட்டிங்கோட இருக்கிற இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இதுதான் எவ்வளோ சிம்பிள் கிரில்லு, அவ்வளோதான். இந்த கிரில் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அதே கிரில் தான். லைட்டிங்க்கு அதே செட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே பாருங்க, இதுதான் வந்து ஒரிஜினல் ரெண்டர் இமேஜ். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, மை பேட். இது கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நினச்சா ஃபைன், பரவாயில்ல. நம்ம வந்து க்ளோஸராக வந்து பார்த்தோம்ல, அதுவே ரொம்ப ஹாப்பி இந்த ஸ்பேஸை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்பேஸை வந்து 3D விஷுவல்லையோ இல்லை ஃபோட்டோலையோ பார்க்குறோம். என்ன தான் பார்த்தோம்னா அது வந்து அது 2D இமேஜ் தான், அது வந்து ஒரு 2D கிடையாது. நம்ம வந்து பக்கத்தில் க்ளோஸராக பார்த்துருக்கோம்ல, அதுதான் முக்கியம். இப்போ நம்ம அடுத்து போக போகிறதும் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்கூல் தான். ஸ்டோர் ஃப்ரண்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். அதுக்கும் வந்து பர்மிஷன் வாங்கலை. பார்க்கலாம், போயிட்டு பேசலாம், நேரில் பேசலாம். எதுவுமே ஃபோனில் பேசுறது நேரில் போயிட்டு இன்கேஸ் நம்ம பர்மிஷன் கொடுத்தா நல்ல விஷயம் தானே. எனவே நம்ம போகிற லைனில் தான் இருக்குது. இந்த பில்டிங் பாருங்கள், கம்ப்ளீட் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஹேண்டில்ஸ் எல்லாமே கிளாஸ், ஆனால் ஃபுல் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. போகலான்னு நினைக்கிறேன். ரெட்டு தான் இந்த வெஹிக்கிள் வரல. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நம்ம ஜூஸ் கொடுத்தது நல்ல ஃபீலிங்காக இருக்குது. இன்னும் சாப்பிடலை. பிஸா ட்ரை பண்ணுவோம். பிஸா எங்கேயாச்சும் இருந்தால் நல்ல ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்காக பஞ்சம் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம அதே ட்ரை பண்ணுவோம். கோக் ட்ரை பண்ணோம். நம்ம கத்தாலிக் கோக் ட்ரை பண்ணோம், இங்கே கோக் ட்ரை பண்ணோம். இங்கே 2 கைண்ட் ஆஃப் கோக், 3 கைண்ட் ஆஃப் கோக் ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. ஓகே, இன்னும் 2 more ஸ்ட்ரீட் போனால் இங்கே போயிடலாம். இதான் பாருங்கள், மெயின் ஸ்ட்ரீட்லேயே வந்து இன்னர் ஸ்ட்ரீட் மாதிரி சின்னதாக இருக்குது ஷாப்ஸ் எல்லாமே. ஆனால் நியூயார்க் வந்து நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாங்க வந்து சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பிளான் என்ன, இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஈவினிங் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப நாம் இந்த சைடு தான் இந்த பக்கம் தான் வரணும். பார்ப்போம் எப்படி டைம் இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த ஷெட்யூலை வந்து ரீஷெட்யூல் பண்ண போகிறேன். பண்ணலாம், பிளான் பண்ணலான்னு. ஓகே, இந்த ஸ்ட்ரீட்டை முடிச்சுட்டு அடுத்த ஸ்ட்ரீட். இதெல்லாமே நல்லா ஓல்டாக தான் இருக்குது. இந்த பில்டிங்ஸில் பாருங்கள், ரொம்ப ஓல்டாக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் தெரியல. நான் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேவரெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் சொல்கிறேன், அமெரிக்கன் சீரீஸ் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப அட்மையர் ஆனேன். நியூயார்க்கை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு அது ஞாபகம் வருது. ஆனால் ரொம்ப பழைய சீரீஸ் தான், நல்லாயிருக்கும். ஓகே, வந்துட்டோம். இங்கே பாருங்க,
பேர் ஆர்கிடெக்சர். இது மாதிரி பேர் பார்க்குறதே செம்ம ஹாப்பிங்க. ஸ்டோர் ஃப்ரண்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஆனால் இப்போ ஓப்பனில் இருக்கான்னு தெரில. பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். பப்ளிக் இப்போ இருக்காங்க ஸ்டோர் ஃப்ரண்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். 1982 பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் தான். எந்த ஃப்ளோரு? ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்னு போட்டுருக்காங்க. Excuse me. Excuse me. Excuse me. Yeah, please. So, where is the building right now? I don't know, my friend. We're working. Oh man, Yeah. I'm all the way from India to visit this place. Oh. Oh my God. You have to ask. Is there any? Huh? You have to ask to the owner or somebody. I don't know. Actually, this is going to be architecture building, right? Yeah. Ah. And is there any contact number there? I don't know. Man. You don't know. We work. How long our innovation is happening? No. Okay, I'll check with the website. Okay. Thank you. How bad? அந்த பக்கம் போகிறேன். நான் இப்போ ஒரு பில்டிங் ஒன்று பார்த்தேன். என்னால் நம்ப முடியல, அந்த பில்டிங் தான் நான். இந்த பில்டிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம அதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டோர் ஃப்ரண்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பில்டிங். கான்டாக்ட் நம்பர் இல்லை. எனிவே நம்ம வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் நியூஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. நம்ம வேணால் அதை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு மிகப்பெரிய ஷாக் இருந்தது. நான் ஒரு ஹைரஸ் அப்பன் பில்டிங் பார்த்தேன். அது ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்டோட ஒரு பில்டிங்கு. நான் அதுதானா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை. ஓகே, நம்ம இப்போ லாஸ்ட்டாக நியூ மியூசியம் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் ஸ்டோர் அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு வந்தோம். பட் அந்த ரெனோவேஷன் நடக்கிறனால இல்லை. அண்ட் தென் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, மண்டே டியூஸ்டே வந்து அது லீவு. வெனஸ்டேலேருந்து மட்டும்தான் வந்து அது ஓப்பன் பண்ணுறதா வந்து போட்டாங்க. வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து குகேனி மியூசியமுக்கு நம்ம போகலாம். தென் நான் சொன்னேன்ல, ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்குது. நான் வந்து பார்த்தேன், எனக்கு அதான் நம்ப முடியலன்னு சொன்னேன்ல. நான் ஜூம் பண்ணுறேன். அங்கே ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து இங்கே தெரியுதா? ஃப்ராங்க் ஹாரி பண்ண ரெசிடென்ஷியல் டவர் பில்டிங் அது. நான் அப்போவே எனக்கு டவுட் இருந்தது எனக்கு. ஏன்னா ஃப்ராங்க் ஹாரி இந்த பில்டிங் நியூயார்க்லேருந்து அவர் பண்ணாமல் இருப்பாரா அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த பில்டிங் தான். ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். கிளம்பி போயிட்டு மறுபடியும் நம்ம இதே இடத்துக்கு வருவோம். இதே இடத்துக்கு வந்துட்டு இங்கேருந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கன்டினியூ பண்ண வேண்டியது. இங்கே 2 திங்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து எங்கே போகிறோம்னா நம்ம இப்போ வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து ஐலாண்டுக்கு போகலாம். ஸோ இப்போ வரையிலும் நம்ம வந்து ஃப்ளாட்டான்லேருந்து நம்ம முடிச்சிருப்போம் ஸ்டார்ட் பண்ண எபிசோட. இந்த எபிசோட நான் இதோட வந்து நான் வைண்ட் அப் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாக் டெக் வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் டெக் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் லைக் இன்ஃபர்மேஷனோ அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எதாவது தோணுதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் ஆர்கிடெக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆர்கிடெக்சரை இது லைஃப் ஸ்டைல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோ இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, பாய்.